பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதற்கும், அவருக்கு தங்களின் அன்பை பரிமாறிக் கொள்வதற்கும் மாணவர்களை ஊக்குவித்ததற்காக கல்வி அமைச்சர் ஃபாத்தினா சீடேக்கை பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் ரவிசி ரம்லி நேற்று கடுமையாக சாடினார். 10வது பிரதமருக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள். உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றில் மாணவர்களிடம் ஃபத்ரினா கூறுவதை சித்தரிக்கும் காணொலி ஒன்று பரவலாகிக் கொண்டிருக்கிறது. அன்வாருக்கு இம்மாதம் 10ஆம் தேதி 78 வயது நிறைவடைந்தது. பள்ளிகளில் அரசியலுக்கு இடமில்லை என்று நேற்று திட்டவட்டமாக அறிவித்த ரவிஜி, குழந்தைகளின் கல்வியுடன் தமது சொந்த அபிலாசைகளை ஃபாத்ரினா பிணைத்துக் கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தினார். அன்வாருடன் பாசம் கொண்டவராக இருந்து அவருக்கு தமது விசுவாசத்தை புலப்படுத்த விரும்பினால் ஃபாத்ரினா ஒரு எளிதான அறிக்கையை வெளியிட்டால் போதுமானது. அதில் மாணவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டியதில்லை என்று தமது எக்ஸ் தள பதிவில் ரவிசி குறிப்பிட்டுள்ளார். இதர தலைவர்களுக்கு விசுவாசத்தையும் பாசத்தையும் காட்டும்படி எதிர்கால கல்வி அமைச்சர்கள் தங்கள் மாணவர்களை வலியுறுத்துவதற்கு இது ஒரு முன் உதாரணமாக அமையலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இத்தகைய நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்றும், அரசியல் கருத்துகளையும் தனிப்பட்ட கருத்துகளையும் தெரிவிக்க பள்ளிகளை ஒரு தளமாக பயன்படுத்தக் கூடாது என்றும் அவர் கூறினார். கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஃபாத்ரினா கல்வியை அரசியல் மயமாக்கி வருவதைக் கண்டு தாம் வெட்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். பள்ளிகளில் அரசியல் செய்யக்கூடாது என்று இதர அரசியல்வாதிகளை குறை கூறும் உரிமை இனிமேல் PKR உறுப்பினர்களுக்கு கிடையாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.